அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் ஏற்றுக்கொண்டதாக கூறும் சுமந்திரன். இலங்கையில் 14 லட்சத்தை அண்மைத்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. யாழில் சர்ச்சைக்குரிய கருத்து. அனுரவை கைது செய்ய சிஐடியில் முறைப்பாடு. மஹிந்தவுக்கு பிரதமர் பதவி. ஜனாதிபதி வேட்பாளர் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் மனித உரிமைகளை மீறுபவர்களுக்கு எதிராக தடை. பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கடவுச்சீட்டு தாமதத்திற்கான காரணம் திரான் அலஸ் வெளியிட்ட தகவல். ரணிலுக்கு வாக்களியுங்கள். தமிழ் மக்களிடம் டக்ளஸ் அறைகூவல். இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் என்ற கட்சி ரீதியிலான நிலைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்றுக்கொண்டார் என அக்கட்சியின் பேச்சாளர் எம். ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தனது தனிப்பட்ட தீர்மானம் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என கூறியதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற கட்சி கூட்டம் தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு விளக்கமளிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், சஜித் பிரேமதாச ஆதரிக்கும் நிலைப்பாடு என்பது 5 கூட்டங்களில் மேற்கொண்ட தீர்மானமாகும். அனைவரும் கூறுவதை போல ஒரு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவு அல்ல. பிப்ரவரி மாதத்திலிருந்து 5 கூட்டங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்ட முடிவே இதுவாகும். இதில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கூட முதலாவது பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டது. அதில் இருவரை தவிர அனைவரும் அதற்கு எதிராகவே பேசினார்கள். தொடர்ந்து 2வது கூட்டத்தில் அரியநேத்திரன் கலந்து கொண்டார். அதில் அவர் இந்த கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கான எதிர்ப்பை இந்த கூட்டத்தில் அறிவிக்க வேண்டாம் என்றார். தொடர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற 3வது கூட்டத்திலே அரியநேத்திரனுக்கு எதிராக ஒடுக்காற்று நடவடிக்கையை எடுத்திருந்தோம். அதற்கு அடுத்த கூட்டத்தில் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுகின்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இவை அனைத்திலும் கட்சி தலைவர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை நாட்டிற்கு வருகை வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14 லட்சத்தை நெருங்குவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்துக்கும் அதிகமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த பிப்ரவரியில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை 2 லட்சத்தையும் கடந்துள்ளது. மேலும் ஜனவரி மாதம் மார்ச் மாதங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இதில் இந்தியா, பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, சீனா ஆகிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் குழு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடம் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்துக்கும் அதிகமானது என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹவா பத்ரவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலம் அந்த மாற்றம் வருமானால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என தென்பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடும் என யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அனுரகுமார திசாநாயக்கவின் குறித்த கருத்து இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹவபத்ரின குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தினை வெளியிடவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தினை விரும்புகின்றோம். இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவின் பக்கம் நிற்கின்றோம், அதனை ஆதரிக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே நாமல் ராஜபக்ச இதை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தான் வெற்றி பெற்றால் எதிர்வரும் 22ஆம் தேதியே நாடாளுமன்றம் கலைக்கப்படும், தமது தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர்
நாமல் ராஜபக்ச பங்கேற்கவிருந்த பிரச்சார கூட்டத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கல்வீச்சு தாக்குதலில் சிறுவன் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த சிறுவன் அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சார கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, சிராத் ராஜபக்ச ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இலங்கையின் மனித உரிமைகள் மீறல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை பயன்படுத்தப்படும் என்று பிரித்தானியா அறிவித்துள்ளது. இலங்கையில் போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் பிரித்தானியாவினால் பொருளாதார தடை விதிக்கப்படும் சாத்தியம் இருக்கின்றதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமாரன் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதில் வழங்கிய போதே பிரித்தானிய வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய விவகார செயலாளர் கெதரின் வெஸ்ட் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இலங்கையானது மனித உரிமைகள் விடயத்தில் பிரித்தானியா முக்கியத்துவம் வழங்கும் நாடாக இருக்கின்றது. பிரித்தானியாவின் வெளிநாட்டு கொள்கைகளின் அடிப்படையில் பொருளாதார தடையை ஏற்படுத்துவதனூடாக ஒரு நாட்டின் மனித உரிமைகள் உள்ளிட்ட நிலவரங்களில் முன்னேற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதனை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும். ஆனால் எதிர்காலத்தில் இலங்கையர்கள் குறிப்பிட்ட சிலருக்கு எதிராக இப்பொருளாதார தடையை பயன்படுத்த முடியுமா என்று அனுமானத்தின் அடிப்படையில் பதில் வழங்க முடியாது. அவ்வாறு செய்வதால் இது பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடக்கூடும் என்றார். கடந்த 22 வருடங்களாக ஒரே நிறுவனத்தால் கடவுச்சீட்டு அச்சிடப்பட்டுள்ள நிலையில் இம்முறை அதை நிறுத்திவிட்டு குறைவான விலைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாலேயே டெண்டர் கோரச் சொன்னேன் என அமைச்சர் திரான் நலஸ் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், கடவுச்சீட்டு விசா விவகாரம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அரசியல் ஆதாயம் அடைய காரணமாக அமைந்ததுதான். ஆட்சிக்கு வந்ததும் அதில் தொடர்புடையவர்களை தண்டிப்பேன் என சஜித் பிரேமதாச கூறுகின்றார். தவறு செய்தவர்களை தண்டிக்கப்படுவதை நாங்களும் விரும்புகின்றோம். ஆனால் உண்மை தெரியாமல் பேசுகின்றார். கடவுச்சீட்டு பெறுவதற்கு தரகர் மாஃபியா 50,000 ரூபாய் முதல் பல்வேறு தொகைகளை வசூலித்ததாக அறிந்தோம். ஆனால் தற்போது அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடிவரவு அலுவலகம் அருகிலும் ஒரு சிறப்பு காவல்துறையினர் குழு பணியில் உள்ளது. இப்போது வரிசைகள் இல்லை. 22 வருடங்களாக ஒரே நிறுவனத்தால் கடவுச்சீட்டு அச்சிடப்பட்டது. குறைந்தபட்சம் டெண்டர் கூட கோரப்படவில்லை. அவர்கள் இதுவரை 11 மில்லியன் கடவுச்சீட்டுகளை அச்சிட்டுள்ளனர். இம்முறை அதே நபர்களிடம் கொடுத்து சென்ற போது அதை நிறுத்திவிட்டு டெண்டர் கோர சொன்னேன். புதிய கடவுச்சீட்டு கிடைக்கும் வரை சில தட்டுப்பாடு உள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வெளிநாடு செல்வதற்கு எனக்கு விசா பெற வேண்டிய அவசியமில்லை. உலகின் எந்த நாட்டிலும் 10 ஆண்டுகள் வாழ எனக்கு சிறப்பு விசா உள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அரசாங்கத்துடன் தொடர்புடைய 80 அமைச்சர்கள் வெளிநாடு செல்வதற்கான விசாவை பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இது மிகவும் தவறான கூற்று என்று நான் நினைக்கின்றேன். தேர்தல் காலத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றார்கள். எந்த அமைச்சர்களுக்கு விசா கிடைத்ததா என்று தெரியவில்லை. ஆனால் நான் அப்படி விசா எடுக்கவில்லை. அப்படி யாரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமில்லை என்றார். இம்முறை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களிடம் அறைகூவல் விடுப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டினதும் தத்தமதும் எதிர்காலம் கருதியும் மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து தெளிவுடன் தமது வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவர்களாயினும் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்குள் சிறப்பான பொருளாதாரத்துடன் கூடிய வாழ்க்கை கட்டமைப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும். கிடைத்துள்ள இத்தகைய சந்தர்ப்பத்தை எமது மக்கள் தவறவிட மாட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவம், அவருக்குள்ள சர்வதேச நாடுகளுடனான உறவு மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வல்லமை ஆகியவற்றை கொண்டு அவரை தொடர்ந்து இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதே நாட்டில் உள்ள அனைவரது விருப்பாக உள்ளது. எனவே வரவுள்ள 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஒவ்வொரு மக்களும் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அவரது சின்னமான எரிவாயு சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிப்பது அவசியமாகும். இதை நான் வெறும் வாக்குகளை பெறுவதற்காக கூறவில்லை. உங்கள் ஒவ்வொருவரதும் எதிர்காலத்தை மட்டுமல்லாது நாட்டையும் ஒளிமயமாக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வெற்றி கொள்ள வைக்கும் ஆளுமை அவரிடமே இருக்கின்றது. EPTP-னராகிய நாம் சரியான வேலை திட்டங்களையும் கொள்கைகளையும் வைத்திருக்கின்றோம். இதனால் தான் எம்மை மழுங்கடிப்பதற்காக பல்வேறு சேர்பூசல்களை மேற்கொண்டு வந்தார்கள். இதே நேரம் எமது கொள்கைகளும் வழிநடத்தலும் சரியானதாக இருந்து வருகின்றமையால் தான் இம்முறை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு குறிப்பாக தமிழ் மக்களிடம் நான் அறைகூவல் விடுக்கின்றேன். அது மட்டுமல்லாது ரணிலின் வெற்றியினூடாகத்தான் மக்களின் அபிவிருத்தியோ அன்றாட பிரச்சனையோ அரசியல் உரிமை சார் பிரச்சனைகளுக்கோ தீர்வு எட்ட முடியும். இதுவே உண்மையும் கூட என தெரிவித்துள்ளார்.